ஸோ பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது நம்மளோட ஊர் தாங்க. நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே பொங்கல் வச்சு கரும்பு கடித்து ஒரு அமக்கலமே பண்ணிடுவோம். அந்த ஒரு 4 நாள் தொடர்ந்து லீவை ஃபுல்லாக ஃபேமிலி மெம்பர்ஸோடையே ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லும் போதே உழவர் திருநாளும் இதில் அமைஞ்சிருக்கு. அது ஆடியில் விதை விதைச்சி தை மாதம் அறுவடை பண்ணுறது தான் அந்த முதல் நாள். உழவன் வந்து தன்னோட இந்த செழிப்பான ஒரு பயிரை கொடுத்த சூரிய பகவானை நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் அப்படின்னு எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வீட்டுகளில் இந்த பொங்கல் திருநாள் அப்போ நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய சிறப்புகள், நிறைய வெற்றிகள், சூட்சமமான வெற்றிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்ன செய்யும், பொங்கல்னால் காலையில் எழுந்திரிக்கணும், பொங்கலை வைக்கணும், சாமிக்கு படைச்சிட்டு அன்றைக்கி எப்போ முடியும் எல்லாம் வெளில கிளம்பலாம், ஜாலியாக இருக்கலாம் எல்லாம். ஆனால் அந்த பொங்கல் வைக்கக்கூடிய முகூர்த்தம் எப்போவுமே நம்மளுக்கு என்ன தெரியும், பொங்கல் முதல் நாள்னால் கரிநாள் தான். நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கரிநாள் அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஸோ கரிநாளாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடியது. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வருஷம் 15/1/2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் வந்து சாயங்காலம் தான் பொங்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது.